வேற லெவல் மேட்ச், வெறித்தனமான மேட்ச். வாட் அ ட்விஸ்ட் அப்படின்ற அளவுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4த் T20 மேட்ச். ஆல்ரெடி நடந்த 3ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா 2 ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து 1 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த மேட்ச் வந்து எல்லாருக்கும் முக்கியமான மேட்ச் அப்படின்றதுனால டாஸ் வின் பண்ண ஜாஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பயும் நீங்க பவுலிங் அடிப்பீங்க, நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் எடுத்தாரு. ஸோ ஓப்பனிங் இருந்தது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவும். ஸோ 2வது ஓவர்லயே 1 ரன் இருக்கும்போது சஞ்சு சாம்சன், ஷைப் முகமது பால்ல அவுட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அப்படியே எனர்ஜியா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பால்லே டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஷவி முகமது பால்ல திலக் வர்மா. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபீல்ட் செட் ஃபார் நம்ம ஸ்கை கேப்டன் சூரியகுமார் யாதவ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பால் ஃபேஸ் பண்ணி டக் அவுட் ஆயிட்டாரு. செம்மையா பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட் செட் பண்ணாருன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா 19 பாலுக்கு 29 ரன் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் ஆதில் ரஷீத் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சிச்சுவேஷன்ல ரிங்கு சிங்கும், சிவம் தூபேவும் இருந்தாங்க. 26 பாலுக்கு 30 ரன் அடிச்சிட்டு இருந்தாப்டி. அந்த பக்கம் சிவம் தூபே ஒண்ணுமே ஆறுச்சாமின்னு சொல்றீங்களே தவிர்த்து ஒரு சிக்ஸும் வரமாட்டேங்குதேன்னு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது 30 ரன்ல ரிங்கு சிங் காலி. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவும், சிவம் தூபேவும் என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வைக்கிறோம் ட்விஸ்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 34 பாலுக்கு 53 ரன்னு சிவம் தூபே. அந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா 30 பாலுக்கு 53 ரன் வெளுத்து வாங்கிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா 4 சிக்ஸ் 4 4. அந்த பக்கம் சிவம் தூபே 7 4 2 சிக்ஸ் அப்படின்ற மாரி பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கோர் கிட்டு 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 கிட்டுன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்ததுன்றது தான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 79 ரன்னுக்கு 5 விக்கெட் 11 ஓவர் இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து பார்க்கணுமே 166 ரன்னுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் விழுந்தது. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அவுட் ஆக, அக்ஷர் பட்டேல் ஒரு 5 ரன் அடிச்சாரு. அப்படியே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவர்ல முடியுது. 181 ரன்னுக்கு 9 விக்கெட் இந்தியா. செமப்பா! எப்ப 120 தான் 140 தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல செமையா ஆடுனீங்களே அப்படின்ற மாரி இருக்கும்போது, நாங்க ஓப்பனிங்கே கலக்குவோம் பாக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட்டும், பென் டுக்கட்டியும் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. 21 பாலுக்கு 23 ரன் சால்ட். அந்த பக்கம் பென் டுக்கட்டி 19 பாலுக்கு 39 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்புட்றா அந்த பார்ட்னர்ஷிப், ஏன்னா 6 ஓவருக்கு 62 ரன்ன்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, பென் டுக்கட்டி விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னா எடுக்குறாரு. அங்க தான் மேட்ச்ல ட்விஸ்ட். ஏன்னா ஜாஸ் பட்லர் அதுக்கப்புறம் பயங்கரமா ஆடுவார்ன்னு எதிர்பார்க்கும்போது 3 பால் ஃபேஸ் பண்ணி 2 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலி ரவி பிஷ்னாய் பால்ல. அதைத் தொடர்ந்து ஹாரி ப்ரூக்கும், பின் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு இருக்கும்போது, சால்ட் 23 ரன்ல காலி 21 பாலுக்கு. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் உசுர குடுத்தேனும் இங்கிலாந்து தேசத்தை காப்பாத்துவேன்ற மாரி 26 பாலுக்கு மனுஷன் 51 ரன். மத்தவங்க எல்லாருமே ஜொலிக்கவே இல்லன்னே சொல்லலாம். லிவிங்ஸ்டன் 9 ரன்னுக்கு காலி, ஜேக்கப் பெத்தேல் 6 ரன்னுக்கு காலி, பிராண்டன் கிரேஸ் டக் அவுட். அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் 19 ரன் அப்படின்ற மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா மேட்ச் நம்ம கையில தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போயிருச்சுன்னே சொல்லலாம். லாஸ்ட் ஓவர்ல அனைத்து விக்கெட்டையும் பறிகொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 166 ரன்னுக்கு இங்கிலாந்து ஆல் அவுட். 15 ரன் வித்தியாசத்துல இந்தியா அபார வெற்றினே சொல்லலாம். ஸோ இதன் மூலமா தொடரை கைப்பற்றி விட்டார்கள் இந்திய அணி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.